வணக்கம். நமக்கு என்கனி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி, ப்ரோ, கேன் வி டிட்டர்மைன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட் ஆர் ஜாப் யூசிங் அஸ்ட்ராலஜி? சரி, கேள்வி என்ன? ஜோதிடத்தை வச்சு ஒரு குழந்தையுடைய ஜாப்பையும் படிப்பையும் நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா துல்லியமாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு மனிதர் ஒரு ஜாதகத்துல நீங்க பாருங்களேன், உங்களுடைய ஜாதகத்துல பாருங்களேன், எந்த பிளானட் அதிக சுப அமைப்போட 2 10ஆம் இடங்களோட தொடர்புல இருக்கோ நீங்க அது சார்ந்த துறைகள்ல இருப்பீங்க. உங்களுடைய எண்ணமும் ஆசையும் அந்த துறைகள்ல இருக்கும். ஆனா நான் அந்த துறையில இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. இது உங்களுக்கு அந்த தசை சப்போர்ட் பண்ணாத நிலையில அப்படியே டைவர்ட் ஆகி வேற அமைப்புகள்ல இருப்பீங்க. சரி, இன்றைக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னுக்கு நம்மளுடைய யூடியூப்ல Q&A வந்து 56ல அப்படியே லைவா அவங்க கமெண்ட் போடுறாங்க. நான் வந்து அந்த கொமெண்ட் வந்து சொல்லிட்டு அப்படி தனுசு லக்னம் 3 டிகிரி, இதே மாதிரி நேத்து ஒருத்தர் தனுசு லக்னம் மகர லக்னம் 1 டிகிரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. இன்னைக்கு அந்த Q&A அந்த லைவ்லயே பாருங்க, அந்த கொமெண்டும் இருக்கும். நான் சொன்ன பிறகு ஆமா அப்படின்னு அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி 3 டிகிரியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைமை மாத்திட்டு இல்ல எனக்கு மைண்ட்ல ஒண்ணு சொல்லல, இல்ல நீங்க இந்த லக்னம் உங்களோட இந்த டைமுக்கு பாக்குறேன், தனுசு லக்னமா இருந்தா நீங்க டீச்சிங்ல இருப்பீங்க, மகர லக்னமாக இருந்தா நீங்க வேற ஏதோ ஒரு துறையில இருப்பீங்க, நான் அந்த பிளானட் வச்சு பார்த்ததுல ஐ எம் டீச்சர் அப்படின்னு போட்டிருந்தாரு. இது ஒரு சரியான ஜோதிடர் உங்களுக்கு அப்படி துல்லியமா எடுத்து கொடுத்துருவாருங்க. சரி, இயல்பாகவே ஒரு சில இடத்துல நேத்து ஒரு யூனிஃபார்ம் செக்டர்ல இருந்து ஒரு பெண்மணி பேசினாங்க. நான் சொல்றேன், மருத்துவம், அதிகாரம், கட்டண நெருப்பு, ஆயுதம், இது ரிலேட்டடா தானே இருப்பீங்கன்னு. ஆமா, நான் போலீஸா இருக்கேன். இது செவ்வாயை சார்ந்தது. இது நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் பிரதர். சரி, சூரியன் அரசாங்கம், அதிகாரம், பவர், லைட், சோலார், இது மாதிரியான அமைப்புகள். சந்திரன் நீர் சார்ந்த அமைப்புகள். தண்ணீர் இல்லாம எதெல்லாம் இல்லையோ இது அத்தனையும் சந்திரன். முகம் சார்ந்தது, அழகு சம்பந்தப்பட்டது, பொலிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சூரியன், சந்திரன். செவ்வாய் மருத்துவம், கட்டடம், அதிகாரம், நெருப்பு, ஆயுதம் ரிலேட்டடானது, யூனிஃபார்ம், ஃபிட்னஸ், தன்னை அழகாக காட்டிக்கிறது, யங்கா இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். இந்த மலை ஏறுறது, இந்த வீரத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய். ஓகேங்களா? ராகுக்கு காரக அமைப்பு இல்லை. ராகுக்கு யாராவது பலன் சொல்றாங்கன்னா அவரை பார்த்து சிரிச்சுட்டு வந்துருங்க. அடுத்ததாக குரு இயல்பாகவே டீச்சிங், கோச்சிங், பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவர், ஆன்மீகம் ரிலேட்டடாக இருக்கிறவர், ஆலய குருக்கள் எல்லாம் இந்த அமைப்புகள்ல இருப்பாங்க. குரு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பெரியதை குறிக்கக்கூடியவர். அப்ப நீங்க பாருங்க, இது சார்ந்த அமைப்புகள்ல, பேங்கிங் செக்டர்ல, டீச்சிங்ல, இந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் இருப்பாங்க குரு வலுத்தவர்கள். அடுத்ததாக சனி வலுத்தவர்கள். சனி வலுத்தவர்கள் பழசு, அழுக்கு, இந்த பெசிபுரோ மாதிரியான இரண்டாம் ஒரு தூக்கி போட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியானது, லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட், விவசாயம், ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஆடு மாடு வளர்க்குறது, 4 கால் பிராணி வளர்க்குறது, மண்ணை நோண்டுறது, நிலத்தை நோண்டுறது, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடானது, குடிக்க கூடாத லிக்விட் சம்பந்தப்பட்டது, இந்த மைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது, இந்த நிலக்கரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சனி சம்பந்தப்பட்டது. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அதிக உடல் உழைப்பும் அதிகமான அழுக்கு சார்ந்த அமைப்புகளும் இருக்கும். நீங்க அதிக சுபத்துவமான சனி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்களை பணக்காரராக்குவாரு. ஓகேங்களா? அதாவது அவர் சார்ந்த துறைகள்ல இருப்பீங்க. ஆயில் அண்ட் கேஸ், டிரான்ஸ்போர்ட், அழுக்கு, இந்த ரோடு கான்ட்ராக்ட் போடுறது, பெரிய பெரிய மிஷினரிஸ் வச்சு செய்யறது, ஒர்க் ஷாப், பழசு, ஸ்பேர் பார்ட் ரிலேட்டடானது, இதுல கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க சனி சுபத்துவமா இருப்பாங்க. அடுத்ததாக புதன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா புத்திசாலித்தனமாகவும் பேச்சை வச்சும் மார்க்கெட்டிங், இந்த படிப்பு, நாலேஜ், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட், கம்ப்யூட்டர், சோசியல் மீடியா, ஒருத்தர் வாயை வச்சே பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா அதெல்லாம் புதன் வளர்த்தவங்க தான். கணக்கு வழக்கெல்லாம் அப்படியே பிச்சை எடுப்பாங்க, சாஃப்ட்வேர் செய்வாங்க, அறிவு சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க, வானியல் சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க, ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க. வானியல் குறிப்பாக இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் கன்னியும் கேது புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே சில விஷயங்கள் தானாகவே தெரியும், நீங்க சொல்லிக் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறதெல்லாம் புதன். அறிவு, புத்திசாலித்தனம், ஞானம் சார்ந்த அமைப்புகள், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட், நம்பர், இந்த கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் எல்லாம் அப்படியே பூந்து மேஞ்சி எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. இது புதன். லாஸ்டாக கேதுக்கு காரகம் இல்ல சுக்கிரன். சுக்கிரன் என்ன செய்வாரு? அழகு, பெண்கள், நளினம், ஃபேஷன், சமையல், சாப்பாடு, இதுல சாப்பாடு உட்காந்து இலை போட்டு சாப்பிடுறது சுக்கிரன். ஓகேங்களா? பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இந்த மீடியா ரிலேட்டட், அந்த புதனும் சுக்கிரனும் சம்பந்தப்படும் போது தான் ஒருத்தர் மீடியா, கேமரா, இது மாதிரியான அமைப்புகள்ல ஒரு மாதிரியான சாதனை பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அந்த கிளாஷ் ஆகும்போது தான் அந்த ஜோதிடர் கொஞ்சம் துல்லியமான ஒரு புத்திசாலியா இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு அந்த ஜாதகத்தையே இவர் இதுதாங்க அப்படின்னு எடுத்து சொல்லு, அது ஒரு மாதிரி சேலஞ்சா இருக்கும். முகம் தெரியாத ஒருத்தர் நீங்க இதுதாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? நேத்து ஒரு இடத்துல ஒருத்தருடைய லக்னத்தை சரி பண்ணும். ஓகேங்களா? அவர் வந்து மகரம், அவர் மகர ராசி, அப்படின்னு மகர லக்னம், மகர ராசி அப்படின்னு ஜாதகத்தை கொடுத்தாரு. எனக்கு நான் கேட்டேன், நீங்க டீச்சிங் லைன்ல இருக்கிறீங்களா?
சனி சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கீங்களா? இல்லைங்க நான் டீச்சிங்ல இருக்கிறேன், எனக்கு ஜோசியம் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட இல்லையே எனக்கு டவுட்டா இருக்கு, நான் அப்படியே லக்னத்தை திருப்பி போட்டுட்டு 2023 என்ன 2021 என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே 2021 2021 இருந்து திருமண வாழ்க்கை மனைவியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நேரடியா அந்த இடத்த வந்து அப்படி பிடிக்கிறது அப்படின்றது ஒரு சரியான ஜோதிடர் பிடிச்சிரு. அவர் என்கிட்ட சொல்லல, பட் மைண்ட்ல நினைச்சிருப்பாரு பிடிச்சிட்டாண்டா அவன் அப்படின்னு. அப்போ அந்த துல்லியத்தை தேடி எடுக்கிறதுன்றது அந்த ஜோதிடருடைய நிலைங்க, அவரோட புதனோட நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அவரு அப்படிதான் அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும். இது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் துல்லியமாகவே இருக்கும். ஒருத்தர் ஒர்க் ஷாப்பா இருக்காரு, டெக்னீஷியன் இருக்காரு, ஒருத்தர் வந்து கழட்டுறது மாற்றுறது மாதிரியான விஷயத்த பண்றாரு அப்படின்ற ஒருத்தர் சின்ன வயசுலயே பாருங்க, நீங்க ஏதோ ஒரு டாய் லோரியோ ஒரு காரோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உடச்சி போட்டுட்டு அதை அசெம்பிள் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கும்பம் சனி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு அது விருப்பமாக இருக்கும். ஒரு மருத்துவராக இருக்கிறவரு சின்ன வயசுல குழந்தையாக இருக்கும் போதே அவர் ஊசி போடுற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பாரு. நல்லா பாருங்க, நாம எல்லாரும் இப்ப நம்ம எந்த துறையில இருக்கிறோமோ, நீங்க அதை சாதிச்ச ஒருத்தராக இருந்தீங்கன்னா இதனை சின்ன வயசுல விளையாட்டு வாக்குல நம்ம எல்லாம் பண்ணிருப்போம். இதுதாங்க ஜோதிடம். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம். இதுல நான் கல்ல போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன் அப்படின்னு வரும்போது தானே அது அப்படியே ஒரு மாதிரி முட்டாள்தனமா எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம். மறுபடியும் சொல்லுவேன், ஒரு மேடையில பேசுறேன், கடவுள் எந்த மாதிரியான ரகசியத்தை கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்காரோ, நல்ல ஜோதிடர் அந்த கட்டை அவிழ்த்து உள்ள போய் இதுதாங்க நடக்க போகுது பாத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.